தாங்க முடியல. ஆமா, தூத்துக்குடியில பாத்தீங்களா ஒரு பொம்பளை பிள்ளை மண்டையில அடிச்சு கீழே போட்டுட்டு அவனுக்கு பேரை பாருங்க, மாவீரன் முனீஸ்வரனா, தர்ம முனீஸ்வரன். கேவலமா இருக்கு கோயில் சாமி பேரை வச்சுக்கிட்டு. ஐயோக்கிய பயில அடிச்சு கொன்னே விட்டேன். கொன்னு விட்டு அந்த பிள்ளைய தொந்தரவு பண்ணி கெடுத்து விட்டேன். மேற்கண்டு 12 நாள்ல காவல்துறை அதிகாரி பிடிச்சு விட்டாங்க. கெட்டிக்கார 14 நாள் இருக்கட்டும், பரவாயில்ல, பெரிய விஷயம் இல்லையா? சாதனை இல்ல. 14 நாள்கள்ல பிடித்து விட்டார்கள் காவல்துறையினர். விசாரிக்கிறாங்க. அவனை கூட்டிட்டு போய் அந்த இடம் வரைக்கும் காமிச்சு என்னடா நடந்துச்சு சொல்றான்னு சொல்லி அத்தனையும் கேட்டா அவன் சொல்றேன், ஐயா நான் போதையில இருந்தேன் அதனால நடந்து வச்சுன்றேன். என்னடா போதைன்னு கேட்டா கஞ்சா குடிச்சிருந்தேன் அதனால இது மாதிரி நடந்து வச்சுட்டேன். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறேன். என்னன்னு தூத்துக்குடி விளாத்திக்குளம் பகுதியில் கொலை நடந்தது, கஞ்சா குடிச்சு விட்டுதான் செஞ்சுட்டேன்னு தமிழ்நாட்டு முக்கியஸ்தர் பூரா சொல்றாங்க. நாட்டில் போதையே இல்லைன்னு சொல்றாங்க. வெக்கமே இல்லாம நினைச்சு பாருங்க. அவன் சொல்லிட்டேன் கஞ்சா குடிச்சு விட்டான்டா இது நடந்துச்சுன்னு சொல்றேன். ஆனா பல பேர் பேட்டி கொடுக்குறேன். நாட்டில் சுகாதாரத்துறை மட்டும் இல்லை, எல்லாம் சுத்தமா இருக்கு, நல்லா அழகா இருக்கு, ஒன்றும் போதை வைக்கலாம் கிடையாது. ஏற்கனவே கிளவியை கொண்டுவேன், எதையா கிளவியை கூட விட்டு வைக்கிறாங்க. இல்லை இந்த நாட்டில் என்ன நடக்குதுன்னே ஒன்றுமே புரியும். அது உண்மைதான். மதுராந்தகத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை இரவு முழுவதும் 3 அயோக்கிய பயலுக்கு போதையில் சிதைத்து விட்டார்கள். திருப்பூர்ல கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு விட்டாங்க. என்ன கொடுமை நடக்குது, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, வேடிக்கை பார்க்குது இந்த நாடு. என்ன எதிவது, இளம் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்ப கட்டிக்கிட்டு தர்றான். அவனை சுட முடியல, கல் இறக்கணவனை போய் சுட்டு விட்டானுங்க ஒரு ஆள். பொண்ணை கெடு